என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ செய்வேன் கண் காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் மறித்தாலும் மறையாதே என் தங்கை நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே என்னாச்சு மாப்பிள? டேய் அறிவு கெட்டவனே, ஏன் அப்படி பச்சை பிள்ளை பார்த்து மனசாட்சி இல்லாம பேசுற? என்னடா சொல்ற? குழந்தை போது நம்ம அப்பா அம்மா முழுகிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? அம்மா பாத்து என்னாச்சு? பரியாத்த முடிச்சு கடல்ல குளிக்க போயிருக்காங்க. அப்படியே அல அடிச்சு போயிடுச்சாங்க. பாடி கூட கிடைக்கலையா? அக்கா நம்ம அப்பா அம்மா கொண்டு ஏமா நமக்கு வேணாக்கா. பூசாரி சொன்னப்ப நம்பல, இப்ப நான் நம்புறேக்கா. இது குழந்தை பிறந்தாக்க நம்ம அப்பாவை செத்து போயிருக்காங்க.
ஆ ஆ அக்கா அப்பாவும் அம்மாவும் நம்மளுடைய அனாதை தவிக்க விட்டு போயிட்டாங்களக்கா. எனக்காக தானக்கா அவங்க கோயில் கொண்டு போனாங்க. ஒரேடியா நம்மள விட்டு போய் சேர்ந்துட்டாங்களக்கா. அப்பாவிங்க அப்பாவி. கடைசியா அவங்க முகத்தை கூட பார்க்க முடியும் பாவி ஆயிட்டேனக்கா. அவங்க இருக்கும்போது அவங்க எப்படிலாம் பேசிருக்க தீட்டு இருக்க தெரியுமா? ஓடான்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டு மொத்தமா போயிட்டாங்களேக்கா. அவங்க எனக்காக அப்படி கோயில் குழந்தை அலைய நினைச்சு அவங்க திரும்பினது நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நினைச்சிட்டு இருந்தேனக்கா. இப்படி ஒட்டு மொத்தமா விட்டு போயிட்டாங்களேக்கா. இனிமே அவங்கள்ட்ட எப்படிக்கா நான் மன்னிப்பு கேட்க போறேன்? அவங்க மனசுல என்னெல்லாம் ஓடுச்சோ நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரியலக்கா. அவங்க உடம்ப கூட தொட்டால அப்படியே பாவையாயிட்டேனக்கா. பாவையாயிட்டேனக்கா. நானாவே ஆயிட்டேங்க. இல்லடா அப்படி சொல்லாத. நான் இருக்கேன்டா உனக்கு. நான் கேட்டவங்க ஒண்ணு கூட நான் திட்டிருக்கு. இப்ப அப்பா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க. எனக்கு வண்டிக்கு அவளை போய் சேர்ந்துட்டாங்களேக்கா. அழாதடா. இனிமே நமக்கு யாருமே இல்ல. நான் இருக்கேன்டா. நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. அவ்வளவுதான்டா நம்ம சொந்தம். ஐயோ இருக்கும்போது அவங்க அருமை தெரியாம கண்டாதீன பேசிட்டேன். இப்ப நிரந்தரமா நம்மளை விட்டு போயிட்டாங்களேடா. இதுக்கு மேல அழுது புலம்பி என்ன ஆக போகுது? நான் தான் சொன்னேன்ல, உன் புருஷன் குழந்தைய பார்த்தா உன்னை மறந்துடுவாருன்னு. பாரு, இன்னும் அவரை காணும். ஆமாக்கா, அவரு கண்டிப்பா அப்படிதான். நான் குழந்தை உண்டான நாள்ல இருந்து அவரு குழந்தைன்னு உயிரா இருக்காரு. நான் தான் வெளியில பார்த்தேனே. நீ வேறக்கா, பொண்ணா இருந்தா என்ன பேரு, பையனா இருந்தா என்ன பேரு, என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும், என்னென்ன விளையாட்டு பொருள்லாம் வாங்கணும், என்ன படிக்க வைக்கணும், எப்படி வளர்க்கணும்னு அவர் பெரிய பிளானே வச்சிருக்காரு. ஏங்க பாத்துக்கோங்க. தாமரை, நானும் ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கேன். உங்ககிட்ட சொல்லல அவ்வளவுதான். ஓஹோ, அப்படியா சார்? அக்கா, அதுலயும் அவருக்கு பெண் குழந்தைனா அவ்வளவு உயிர். அதான் பாரு, இன்னும் உள்ளேயே விடாம வெளியிலேயே வச்சு கொஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, கொடுத்து வச்ச குழந்தைதான். இவ பிறந்த நேரம் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு பாரு. அப்பா பாத்தீங்களா என்ன சொன்னாரு? அக்கா, நீ சொல்லுக்கா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேருன்னா அம்மா பேரு வைக்கலாம். ஆமா, அதுவும் சரியான யோசனை தான். இல்ல மாமா. என்னாச்சு? அக்கா, குழந்தைக்கு அத்தை பேர் தான் வைக்கணும். மல்லி? ஆமாக்கா, விமல் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அக்கா, உனக்கு தெரியாதது இல்ல, இந்த குழந்தை ராசி இல்லைன்னு அவ்வளவு கோவமா இருந்தாங்க. ஆனா கடைசியில இந்த குழந்தைக்காக தானே அவங்க கோயில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. இல்ல. ஆமாக்கா, இந்த குழந்தைக்காக அவங்க கோகில் அண்ணிய கூட எவ்வளவு கோச்சிட்டாங்க தெரியுமா? மகனை கூட பாக்கலக்கா. அது எல்லாத்துக்கும் மேல விமல் இந்த குழந்தை மேல அன்னைக்கு மட்டும் அவர் வரலனா இல்லக்கா, அத்தனை எதிர்ப்பையும் அவர் தான் தாங்கினாரு. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோயில் பூசாரி மறுபடியும் வந்து ஆகாது அப்படி இப்படின்னு பேசும்போது அவரை வெளியில போன சொல்லாத குறையா மிரட்டி, இல்லக்கா, அத்தை பேர் தான் வைக்கணும். அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. இங்க பாருக்கா, இந்த சந்தோஷமான நேரத்துல அத்தையும் மாமாவும் கூட இல்லாம போயிட்டாங்க. இந்த நேரத்துல எந்த கோவில எந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ, எனக்காகவும் குழந்தைக்காகவும் அவங்க இந்த வயசுலயும் பரிகாரம் பண்ணணும்,
வேண்டுதல் நிறைவேற்றணும்னு எல்லா கோவிலுக்கும் போனதுனால தானக்கா எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தது. ஆமா அக்கா, விமல் அத்தை மாமாக்கு போன் பண்ணிட்டாரா? அவர் எங்க சொல்லிருக்க போறாரு? பொண்ணு பிறந்த சந்தோஷத்துல இந்த உலகத்தையே மறந்துருப்பாரு. இப்ப பாரு, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன கூட வந்து பாக்கல. நான் கூட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்க்கா. என்ன வேண்டிக்கிட்ட? குழந்தை நல்லபடியா பிறந்தா விமலுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. அத்தையும் மாமாவும் கோவில்ல இருந்து வந்ததும் முத வேலையா விமலை கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்கணும். அண்ணே வாண்ண. என்ன அங்கேயே நிக்கிற? உள்ள வா. அண்ணே, உன் மருமக என்ன சொல்றா? என்ன சொல்லுது? வச்சகன்னு மாறாம மாமாவே பாத்துட்டு இருக்கு. அண்ணே, அவரு தாமா இவ்வளவு நேரம் குழந்தைய கையில் வச்சு கொஞ்சிட்டு இருந்தாரு. யார் கையிலும் கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு சந்தோஷம். அப்படியே வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறாரு. அவரு குழந்தைய கொஞ்சத்தை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ரீச் ஆயிடுச்சு. தெரியும்ண்ணே, இந்த நாளுக்காக அவர் எத்தனை மாசமா காத்துக்கிட்டு இருந்தாரு. தினமும் தேதியை கிழிக்கிறதும் கேலண்டர்ல கோடு போடுறதுமாவே இருந்தாரு. இன்னமும் சின்ன குழந்தை மாதிரி தாப்பா இருக்காரு. ஆமா, எங்கண்ணா அவரு? அவரு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு ஆசி பலன் குடிக்கிறதுக்காக யாரோ தெரிஞ்ச ஜோசியரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அண்ணா, என்னண்ணே, என்ன கூட ஒரு வாட்டி வந்து பார்க்கல அவரு. அதான் நாங்கெல்லாம் இருக்கேமே. நான் இருக்கேன், தாமரை இருக்கு, மாப்பிள்ளை பாரி இருக்காரு. தாமரை, நீ கிளம்பு. என்னாச்சு? வீட்டுக்கு போகணுமா? நிறைய வேலை இருக்கு, நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு தான் பொழப்பு இல்லைல்ல. மாப்பிள்ளை. தாமரை, நான் வெளியில நிக்கிறேன், நீ சீக்கிரம் வா. மல்லிகை, நான் வரமா? நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்ன, அப்புறம் மனசு மாறிடும், கோவம் எல்லாம் தீந்துரும். சரிப்பா, நான் வரேன்னு. நீ மல்லிகாவை பாத்துக்கோ. பரவாயில்லப்பா, மாப்பிள்ளை தானே, நீ பார்த்து போயிட்டு வா. ஆனா நான் காலையில சீக்கிரமா வந்துடுறேன். உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஹோட்டல்ல இருந்து எதுவும் வாங்கிடாதீங்க. எதுக்குப்பா வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? மல்லிகா எனக்கும் தங்கச்சி தானே. ஓ, அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. சரி, நான் கிளம்புறேன். சரிப்பா, உடம்பு பாத்துக்கோ மல்லிகா. குட்டி வரேன். என்னங்க? இப்ப சந்தோஷம் தானே குழந்தைய பார்த்ததுல? போலாமா? போலாம். சகல சும்மா சொல்லக்கூடாதுங்க. மல்லிகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்க குடும்பத்துக்கு அதிர்ஷ்டலட்சுமியே வந்து பிறந்திருக்கா. போய் பாருங்க. அதிர்ஷ்டலட்சுமியா? இது பிறந்ததான் எல்லாமே போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? பெத்த குழந்தைய போய் இப்படி? உங்களுக்கு என்ன ஆச்சு? இது பிறந்த நேரம் எங்க அப்பா அம்மா தூக்கி சாப்பிட்டுருச்சு. இப்ப எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே உயிரோட இல்ல. விமல், என்ன சொல்றீங்க? சொன்னீங்களே அதிர்ஷ்ட தேவதன்னு, அது பிறந்த நேரம் தான் எங்க அப்பா அம்மா எங்களை அனதை விட்டு போயிட்டாங்க. கடல்ல குளிக்க போனவங்க கடலோட கடலா போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ விமல், என்ன மன்னிச்சிருங்க விமல். உங்க அப்பா அம்மா போனது நிச்சயமா தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு தான். அது பச்சை குழந்தை, அதை போய் சொல்லக்கூடாத வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமாங்க, அது சனியன்தான். சனியன்தான். அன்னைக்கு இந்த பூசாரி சொன்னாரு, அது குழந்தை இல்ல, உன் குடும்பத்தை முடிச்ச சைத்தான்னு. நான் தான் அந்த சொன்னது நம்பாம இப்ப எங்க அப்பா அம்மா பறி கொடுத்து நிக்கிறேன்னு
எல்லாத்துக்காக தாங்க காரணம். அது பிறந்த நேரம் தான் இப்போ நான் அனாதை எண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்றேன் கேட்டுங்க, இனிமே செத்தால மூஞ்ச நான் முடிக்க மாட்டேன். விமல், என்ன தாமரை இல்ல ஒரு நிமிஷத்துல மாறி போச்சு. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆனா விமல், அதான் தாமரை எனக்கும் ஷாக்கா இருக்கு. முதல்ல அவங்க அப்பா அம்மா போனது, விமல் குழந்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறது. அது ஒண்ணும் இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா போன துக்கத்துல இருக்காரு. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்லங்க, அண்ணி அவங்க அப்பா அம்மாவை தொலைச்ச துக்கத்துல இருக்காங்க. நான் இந்த நேரத்துல கூட இல்லைன்னா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, மல்லிகா வேற இந்த நிலைமையில இருக்கா. சரி, அப்ப நீ கூட இருந்து பாத்துக்க. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. சரிங்க, நான் வரேன். என்னென்ன இது? விமலோட அப்பா அம்மா மல்லிகாவோட வீட்டுக்காரரு குழந்தைய போய் ஏமா அதெல்லாம். தாமரை, ஓ வாயில் அதை சொல்லாதப்பா, எனக்கு நெஞ்செல்லாம் துடிக்குது. அண்ணன், மல்லிகா அதை கேட்டா? அது அப்ப எனக்கு பயமா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம், விமல் சந்தோஷப்படுவாருன்னு அவரை கூப்பிடுகின்றலாம் பேசிட்டு இருந்துச்சு. இப்ப நான் எந்த முகத்தை வச்சுட்டு எல்லாம் போச்சுப்பா. ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா கூடி வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் ஒன்னொன்னா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. மாப்பிள்ளையோட கோபத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவரு போய் குழந்தை இப்படியெல்லாம். சரிண்ணா, நீ ஒண்ணு மனசை விட்டுறாத. ஏதோ அவரோட அப்பா அம்மா போன துக்கத்துல. இல்ல தாமரை, எனக்கு அப்படி தோணல. எவ்வளவு பெரிய துக்கம் இல்லைனாலும் குழந்தை வந்துருச்சேன்னு ஒரு செய்தியை கேட்டா எந்த தாப்போட சந்தோஷம் தானப்பா படுவேன். ஆனா மாப்பிள்ளையோட இந்த வெறுப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மல்லிகை எப்படி இதை தாங்கிக்க போகுதுன்னு தெரியல. ஏப்பா, குழந்தை வேணும்னு காப்பாத்தின மாப்பிள்ளைய அவர் வாயில அதை எமேன்னு சொல்லி நான் எப்படி சமாளிக்க போறதே தெரியல தாமரை. பாரி மாப்பிள்ள என்னண்டா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல கோபமா இருக்காரு. இப்ப இந்த விமல் மாப்பிள்ள பெத்த உடந்த முகத்தை கூட பார்க்காம அது மேல வெறுப்ப காமிச்சிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேர்த்தையும் வளர்த்து கட்டி கொடுத்துட்டோம்ன்ற சந்தோஷத்துல இருந்து. ஆனா உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பாக்குறப்ப அப்படி எனக்கு நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்குப்பா. போற போக்க பார்த்தா சந்தோஷம்ன்ற வார்த்தையை நம்ம 3 பேரும் காதால கூட கேட்க முடியாம போயிருமோன்னு பயமா இருக்குப்பா. அண்ணே, நாங்க என்னென்ன பாவம் செஞ்சோம்? ஏன் எங்களுக்கு எவ்வளவு சோதனை? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலப்பா. அப்புறம் ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது? அத்தையும் மாமாவும் கோவில் குளம்னு போனது எனக்காக தானே. ஐயோ, குடும்பத்துல ஒரு வாரிசு பிறந்து அதுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு பயந்து தானே போனாங்க. அவங்க 2 பேருமே, ஐயோ கடவுளே. மல்லிகா, அழாதம்மா. இப்பதான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. உனக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். போனா போட்டோம்க்கா, யாருக்காக நான் வாழணும்? இன்னும் உசுரா நினைச்ச என் அத்தை மாமாவை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க.
மல்லிகா சின்ன பொண்ணு, நீ பார்த்து நடந்துக்க, அவ மனச கோணாம நடந்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேக்கா. ஐயோ அம்மா, விமல் எங்க? அண்ணே, அவர் ஏதோ கோவிலுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, என்ன கூட வந்து பார்க்கவே இல்லைன்னு. அத்தையும் மாமாவும் இறந்த விஷயமா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல மாப்பிள்ளையோட கையெழுத்து கேட்டாங்க. அதனால ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. ஐயோ, எல்லாம் நான் பிறந்த நேரம். பிறந்தப்ப அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, இப்ப இப்படியா? அண்ணே, அவருக்கு ஒரு போன் பண்ண. இல்லப்பா, எல்லாம் கொடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு இல்லன்னு அவரை பார்த்து நான் 4 வார்த்தை பேசணும்னு. மல்லிகா, அவரு அவங்க அப்பா அம்மா நினைப்புல இருக்காரு இந்த மாதிரி நேரத்துல. அதுக்காக தான் பாக்கணும்னு சொல்றேன்க்கா. அவருக்கு குழந்தை முகத்தை பார்த்தா ஒரு ஆறுதலா இருக்கும்ல. மல்லிகா, விமலுக்கு இல்லப்பா மல்லியா, விமல் அந்த வருத்தத்துல இருந்து இன்னும் மீளவே இல்லை. அவரு வரப்ப வரட்டும். அவரு கிளம்புறப்ப சொல்லிட்டு தான் போனார், மல்லிகா பார்த்துக்கங்க. மல்லிகா, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு போய் என்னண்டாலும் பேசிக்கலாம். அண்ணா வேண்டாம் அண்ணா. ஏப்பா? இல்லண்ண, நான் அங்க வந்துட்டேன்னா அவரு தனியா இருந்து கஷ்டப்படுவாருல்ல. நான் அவர் கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு. இல்ல மல்லிகா, உன்னை கவனமா பாத்துக்கிற சொல்லிட்டு தான் போனாரு. நான் குறுக்க பேசுறேன்னு நினைக்காதானே. அங்க அண்ணையும் அப்பா அம்மா நினைப்புல தான் இருப்பாங்க. மல்லிகா அங்க வந்தா சிரமமா தானே இருக்கும். மல்லிகாவை நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இவ அங்க வந்து இருக்கட்டும். இல்லக்கா, அவரு சங்கடப்படுவாருக்கா. இல்லம்மா, வேண்டாம்க்கா, அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். நான் பேசுறேன். விமல்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. வேண்டாம், நான் எங்கேயுமே வரல. அவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நானும் என் குழந்தையும் மட்டும்தான். பாருங்க மாப்பிள்ள, இந்த யமனை கண்ணில் கட்டாதீங்க, தூக்கிட்டு போங்க. என்னங்க, நான் சொன்னது காதுல இல்லையா? இல்ல, ஒற்றை சாவி முத்தேனே. டேய், சாவி எங்கடா? நான் தானே வச்சிருக்கேன். அவர்கிட்ட கொடுத்து விட்றா.